ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்க நண்பன் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. வரும் வாரம் அடிதடி வாரம் அப்படின்னு நம்ம சன் டிவிலலாம் முன்னாடிலாம் போடுவாங்க. அந்த மாரி கடந்த வாரம் 100வது டெஸ்ட் திருவிழா வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். 4 டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இந்த T20 காலகட்டத்தில 4 கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஆக்சுவலி தன்னோட 100வது டெஸ்ட் விளையாடுனாங்க. ஒரே வாரத்தில நடந்தது இந்த 2 டெஸ்ட்டும். அதுல ஆஃப் கோர்ஸ் நம்ம வீட்டு பிள்ளை அஸ்வின் அவரும் இருக்காரு. அவர பத்தியும் நம்ம பேசுவோம். ஆம், என்ன 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 சொல்றீங்க ஸ்ரீனி? பார்த்தீங்களா? மேட்ச் பார்த்தீங்களா? 100வது டெஸ்ட் பார்த்தேன். திருவிழா பார்த்தீங்களா? ஆமா. 100வது டெஸ்ட் திருவிழா. கண்டிப்பா ராம் எப்படி இருக்கீங்க நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். 4-1 நீங்க சொன்ன மாரியே நடந்துச்சு. ஆமா. யாஹ்! ஐசிங் 4-1 ஆன் த இல்லாம கேக். ஆமா. கரெக்ட்டா அதுதான். ஐசிங் அந்த கேக் வந்து மேல மவுண்டன்ல ஸ்னோ வச்சது தான் ஐசிங் மாரி வந்துட்டு தரம்சாலால இந்த 3 நாள்ல வந்துட்டு பொட்டலம் சீக்கி சீக்கா சொல்ற மாரி பொட்டலம் கட்டி திருப்பி அனுப்பிச்சாச்சு. அம் யாஹ் வெரி குட் பாயிண்ட். லைக் இந்த 100வது திருவிழா அப்படின்றது வந்து 4 பேரு ஆக்சுவலி இந்த சீரிஸ் அண்ட் ஆஸ்திரேலியால நடக்கிறது எடுத்தோம்னா மொத்தம் 5 பேரு சொல்லலாம்ல. ஸ்டோக்ஸ் டியூரிங் தி சீரிஸ். இந்த டெஸ்ட் வந்து பேர்ஸ்டோ அண்ட் அஸ்வின். அதே மாரி அதுக்கு அடுத்த நாள் சவுதி அண்ட் வில்லியம்சன். அண்ட் உங்க பாயிண்ட் வந்து வெரி வேலிட். லைக் அ 100 டெஸ்ட் வந்து நெறைய பேர் விளையாடுவாங்களா? அப்படின்றது வந்து போக போக அ ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்து அடுத்த பிளேயர் அ பிராத்வெயிட்ன்னு நெனைக்கிறேன். நான் நீட் செக். பட் அவர் வந்து ஒரு 60, 70 டெஸ்ட் அந்த ரேஞ்ச்ல இருக்காரு. ஸோ ஹீஸ் காட் லைக் a ஃபேர் வைல். அன்லெஸ் சம்படி ஸ்டார்ட்ஸ் வெரி யங். இப்போ இருக்கிற காலகட்டத்தில வந்து விளையாடுறதெல்லாம் வந்து 100 டெஸ்ட் வந்து கண்டிப்பா இட்ஸ் இட்ஸ் பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் தான் அது. நம்போ பேசுவோம். அத பத்தி நம்ம அந்த ஆஷ் பத்தி டீட்டெயிலா டெஸ்ட் சீரிஸ் மொத்தமா பேசுவோம். அம் ஆமா. டெஸ்ட் பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன நெனச்சீங்க? ஃபர்ஸ்ட் 3 டேஸ் 3 டேஸ் இல்ல 2 1/2 நாள் தான் டெஸ்ட். நம்ம ரெக்கார்டிங் 2 டேஸ் முன்னாடியே பண்ணியிருக்கணும் போல. கொஞ்சம் இன்னும் பிளான் பண்ணியிருக்கலாம். நீங்க சொன்ன அட்வைஸ் நான் எடுத்திருக்கலாம். "ஏய் தம்பி 3 நாள்ல டெஸ்ட் முடிஞ்சிரும்னு தான் தோன்றுது எனக்கு." அப்படின்னு. ஆ இல்ல ஐ திங்க் அவங்களது வந்து தி ரான் அவுட் ஆஃப் எனர்ஜி இல்லீங்களா? அந்த பேஸ்பால்ன்னு வந்தாங்க. ஆனா நாங்க ஒரு சீக்ரெட்டா ஒரு ஆயுதம் வச்சிருக்கோம். அதுக்கு பேரு ஜாஸ் பால்டா அப்படின்னு நம்ம ஆளுங்க ராகுல் டிராவிட் எடுத்து விட்டாரு அவர. அண்ட் ஹி ஷோட் த வே இல்லீங்களா? அகைன் ஐல் பாயிண்ட் டூ அந்த பென் டக்கெட் சொன்னாரு. எங்கள்ட்டேருந்து கத்துண்டாரு இவரு அப்படின்னு. 18 ரன்ஸ் இன் 50 பால்ஸ். ஆனா அது ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் 50லாம் பார்த்தீங்கன்னா. ஹி டேக்ஸ் ஹிஸ் டைம். அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் பிளேட் தேர் நேச்சுரல் கேம் விச் இஸ் வேர் தி ஆப்போசிஷன் அவுட். அவங்க பேஸ்பால்ன்னு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிளான் பி இல்லாம அவங்க தவிச்சாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி அப்பேரண்ட் இன் த டெஸ்ட். ஆமா, ஆமா. கண்டிப்பா. நம்ம வந்து ஆக்சுவலி வந்து நம்போ ஒரு செக்மென்ட் பண்ணுவோம். இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரேட்டிங் பண்ணி தனித்தனியா அட் தி எண்ட் ஆஃப் தி சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நம்போ பார்த்தோம்னா வந்து, அ என்ன சொல்றது? டாஸ் ஜெயிச்சு அ ஸ்டோக்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு அவங்க உடனே பேட்டிங் எடுத்துட்டு, இட் வாஸ் அ வெரி குட் பேட்டிங் ட்ராக். கண்டிப்பா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் 400, 500 ரன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே வந்துட்டு லைக் 400 சில்ற ரன் அடிச்சாலுமே வந்துட்டுல்ல, ஒரு இன்னொரு கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோன்றுது. லைக் 100 ஃபார் 1 இருந்தாங்க அட் ஒன் பாயிண்ட் லஞ்சுக்கு முன்னாடி வந்து மார்னிங் செஷன். ஆனா செம பவுலிங். அற்புதமான பவுலிங். பும்ரா அண்ட் சிராஜ் லைக் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து விக்கெட் எடுக்காம போனது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் மார்னிங் இட் வாஸ் நான் வந்து இங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பேசிக்கா வந்து ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லா அந்த சிலபஸ் படிச்சுட்டு வந்துட்டுல ஆரம்பத்துல வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து இந்த சீரிஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த பும்ரா, சிராஜ் வந்து கேள்வி வந்து ஃபுல்லா பேஸ் பவுலிங் ஆகாஷ்தீப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான் ஃபுல்லாவே கேட்டோம். அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் டே மார்னிங் அப் அன்டில் தட் லஞ்ச் வரைக்கும் வந்து எக்ஸலன்ட் பவுலிங் போட்டிருந்தாங்க 2 பேருமே. பும்ரா அண்ட் சிராஜ். எப்படி வந்து விக்கெட் கிடைக்காம அவங்க 100 ரன் வரைக்கும் போனாங்க அப்படின்றதே வந்து ஒரு ஆச்சரியம். ஓகே. அ ஆஸ் யூசுவல் அஸ்வின் வந்து டக்கெட்ட தூக்கிட்டாரு. அ டென் பக்கெட் அப்படின்னு பேர மாத்திட்டோம் இப்போ அவருக்கு வந்து பென் டக்கெட்லேருந்து. அண்ட் தென் அந்த ஆலிபாப் விக்கெட் பார்த்தீங்களா? சொல்லி எடுத்தாங்க. பின்னாடி விக்கெட் கீப்பர் ஆமா. வந்துட்டு இறங்குவான் பாரு அப்படின்னோனே, ஆமா. "ஏ ஆகே படேகா" ஆ அப்படின்னாரு அவரு ஹிந்தில.
அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா அவர் இறங்கினாரு. இவரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த கூகுளி போட்டு ஹி வாஸ் ஃபவுண்ட் இன் நோ மேன்ஸ் லேண்ட் அண்ட் அவ்வளோதான். அங்கேருந்து ஸ்லைட் ஆரம்பிச்சது இல்லீங்களா? அ ஆமா. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்பவே அன்கேனியா என்ன இருந்துச்சுன்னா, ஆ ஸோ நான் நான் சில சீரிஸ் ஆஃப் ஒரு ஒரு ஈவென்ட்ஸ் ஒண்ணு சொல்லப் போறேன். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீரிஸ் தரம்சாலால நடக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்போசிஷன் டீம் எடுக்குறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிங் பண்றாங்க. குல்தீப் இஸ் அ டிஃபரன்ஸ் மேக்கர். அவங்கள வந்து பிலோ பார் ஸ்கோர்ல அவுட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ப விளையாடி கொஞ்சம் லீட் எடுக்கிறோம். 3 இன்னிங்ஸ்ல அவங்கள நம்ப சுருட்டுறோம். சீரிஸ சூப்பரா ஜெயிக்கிறோம். இதுதான் 2017ல நடந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட சம்மரி. அப்படியே ஒரு ஆமா. ரிப்பீட் டெலிகாஸ்ட் மாரி இருந்தது. என்ன ஒரு இன்னிங்ஸ் கம்மி. இங்க வந்து 4த் இன்னிங்ஸ் கூட நம்மளுக்கு விளையாடணும். அந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்போ ஒரு 120 ரன் டார்கெட் குடுத்தாங்க. ம். ரஹானே அடிச்சிருத டக்குன்னு. இப்போ இந்த தரம் அந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் கூட தேவைப்படல. அவங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து 3 டே நீங்க பாருங்க. ஆ தே நீடட் தே ஹேட் டூ டேக் 2 இந்தியன் விக்கெட்ஸ் இல்லீங்களா? 2 இந்தியன் விக்கெட்ட ஃபாஸ்ட்டா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தானும் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டு, மீல்ஸ்லாமும் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அத வந்து "ஏய் இது ஃப்ளைட்லாம் விடக்கூடாதுப்பா. டக்குன்னு டயத்துக்கு போயிடணும். ஆனா முதல்ல அவங்க விக்கெட் டக்குன்னு நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளும் ஓ யாருக்கும் சிரமம் குடுக்காம டக்குன்னு அப்படியே அ கிளம்பி வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு ஒரு பிளான் போட்டு விளையாடின மாரி இருந்தது. பட் திஸ் ஹோல் கொலாப்ஸ் ஆஃப் பேஸ்பால் அவங்க பேஸ்பாலும் விளையாடல, இந்தியன் கண்டிஷன்ஸும் விளையாடல. திக்கி தவிச்சாங்க. ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருந்தது. லைக் நோ க்ளூ. அ ஐ ஐ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ். 100th டெஸ்ட் ஃபார் பேர்ஸ்டோ அண்ட் ஹி குடன்ட் டெலிவர். ஹி ஆமா. பிளேட் த லவ்லியஸ்ட் 30 ஆஸ் ஆல்வேஸ் இல்லீங்களா? அவர் ஆவரேஜ்க்கு ஏத்த கேமியோ. மாரி. ஆமா. ஒரு அப்போ கேமியோ தான். ஆக்சுவலி நீங்க ஒரு வேர்ட்ஸ் நீங்க கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லாஸ்ட் 4 டெஸ்ட்ல வந்துட்டுல, சோ இந்த டெஸ்ட்டே எடுத்தீங்கன்னா வந்துட்டு, 100 ஃபார் 1 இருந்தாங்க. 137 ஃபார் 2லேருந்து வந்து தே கொலாப்ஸ் டூ 183 ஃபார் 8. ஸோ ஆல்மோஸ்ட் 46 ரன்னுக்கு 6 விக்கெட் விட்டாங்க. இந்த மொத்த சீரிஸ்ல பார்த்தீங்கனால 7 ஃபார் 43, 7 ஃபார் 35, 10 ஃபார் 107, 9 ஃபார் 139 கொலாப்சஸ். ஸோ பாஸ்பாலோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அதுதான் லைக் கொலாப்ஸ், கொலாப்ஸ், கொலாப்ஸ்ன்னு. அ அண்ட் தென் லைக் கமிங் பேக் டூ குல்தீப். ஐ மீன் 5 ஃபார் 72, 15 ஓவர்ஸ். அகைன் அதுதான் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச். அஸ்வினும் வந்து ஆப்வியஸ்லி இன் ஹிஸ் 100த் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 ஃபார் 51 செகண்ட் இன்னிங்ஸ். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அஸ்வின் என்னன்னா வந்து, இந்த 2வது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்து 10 ஃபார் எடுத்திருந்தாருன்னா, இட் வுட் ஹவ் பீன் லைக் பெர்ஃபெக்ட் கேம். பட் ஓகே. 9 விக்கெட் தான் அவருக்கு. அது ஒண்ணு தான் வந்து இது. அந்த 2வது காலையில 3 டே சாரி 2ண்ட் டே மார்னிங் 2ண்ட் டே ஆமா 2ண்ட் டே தானே 2ண்ட் டே மார்னிங் இல்ல 3ர்ட் டே மார்னிங் தானே சொன்னீங்க. குயிக்கா டக்குன்னு அது நம்ம ஒரு அ ஃபுட் நோட் மாரி 700த் விக்கெட் குல்தீப் யாதவ், ஜிம்மி ம். ஆண்டர்சன் கண்டிப்பா அத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அச்சீவ்மென்ட் வந்து அந்த ரெக்கார்ட் வில் நெவர் பி பிரேக்கன். ஆ டெண்டுல்கரோட 49 டெஸ்ட் செஞ்சுரிஸ் மாரி தான் டொனால்ட் பிராட்மேனோட 99.96 அந்த மாரி வந்து திஸ் 700 விக்கெட்ஸ் பை அ ஃபாஸ்ட் பவுலர் இன் டெஸ்ட். அந்த ரெக்கார்ட் ஐ திங்க் இட்ஸ் ஃபாரெவர். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல, நம்ப யார் வந்து 100 டெஸ்ட் விளையாட போறாங்க இந்த இரால அப்படின்னு சொல்லிட்டு. 100 டெஸ்ட் விளையாட முடியலைன்னா வந்து தேர் இஸ் நாட் எ சான்ஸ் தட் சம்படி இஸ் கோயிங் டூ டேக் 700 டெஸ்ட் விக்கெட்ஸ். ஆமா. ஆம். நம்ப அடுத்த செக்மென்ட்லாம் நம்ம டச் பண்றதுக்கு முன்னாடி, ஆ உங்களுக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் அண்ட் ஒரு குவிஸ் கொஸ்டின். ஓகேங்களா? டுவர்ட்ஸ் ஓகே. எண்ட் ஆஃப் த புரோகிராம் இத நான் அதோட ஆன்ஸர் ரிவீல் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆ குவிஸ் கொஸ்டின் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் ஒரே ஒரு கிரிக்கெட்டர் மட்டும் தான். ஓகே 150 வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான டெஸ்ட் விளையாடியிருக்காங்க. நடந்திருக்கு. ஒரே ஒரு கிரிக்கெட்டர் மட்டும் தான் தன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து 100வது டெஸ்ட் வரைக்கும் 100 டெஸ்ட் கன்டினியூஸா விளையாடியிருக்காரு. வித்தவுட் அ பிரேக். நம்ம லிசனர்ஸ், வியூவர்ஸ் வந்து அத கெஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம பேர வந்து அட் த எண்ட் ஆஃப் த ப இந்த ஓகே. பாட்காஸ்ட் எபிசோட் நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஸ்ரீனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல பேரு. ஒரு ஒரு அவர் மாரி நான் யாருன்னு. யூகம். பட் ஓகே நம்ம கடைசில வந்து அட் தி எண்ட் ஓகே. வந்து ஐல் லெட் யூ கெஸ் அட் தி அந்த யாஹ்! புரோகிராம் முடியும்போது. ஐ திங்க் அடுத்த அகைன் ஒரு சின்ன விண்ணப்பம். நம்ம வந்து எல்லா
அதான் நான் எப்போதும் சொல்ற மாரி, கமல் சார் எப்படி தசாவதாரம் படத்துல எல்லா சீன்லயும் இருப்பாரோ, அந்த மாரி நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கோம் நம்ப. உங்களுக்கு புடிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ் Apple பாட்காஸ்ட், Spotify, இப்போ YouTubeல கூட வரோம். Amazonல நீங்க ஷாப்பிங் தான் பண்ணுவீங்க. Amazonக்கு மியூசிக்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு பாட்காஸ்ட்ன்னு இருக்கு. அதுலயும் நாங்க இருக்கோம். Audibleல அங்கலாம் இருக்கோம். ஓவர்காஸ்ட் அதுலயும் இருக்கோம். ஸோ, கமல் சார் படத்துல எல்லா சீன்லயும் அவர் இருக்கிற மாரி எல்லா இடத்துலயும் நாங்க இருப்போம். அ ஸோ, அதனால இப்போ நீங்க இந்த பாட்காஸ்ட் லாம் நீங்க லிசன் இன் பண்றீங்கன்னா, அங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரேட் பண்ணுங்க. எங்கள ஏதாவது ரிவ்யூ குடுங்க. உங்க ஃபீட்பேக்க கண்டிப்பா நாங்க செக் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம் அத எடுத்து. அதே மாரி YouTubeல இருக்கீங்கன்னா, ஆஸ் யூசுவல் எல்லாரும் சொல்ற மாரி தான். அத அந்த லைக்க தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப தட்டி விடுங்க. ஃப்ரீ தான்ப்பா. பண்ணலாம். ஓகே. ஸோ தரம்சாலா டெஸ்ட் ஹானஸ்ட்லி அவ்வளவா டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு இல்ல. கில் ஆஃப் கோர்ஸ் நம்ம ஆல் த டாப் ஆர்டர் பேட்ஸ்மென் அவங்க வந்து தே கேம் இன் எல்லாரும் செட் ஆனாங்க. எல்லாரும் அண்ட் தே ரீப்ட் த ரிவார்ட்ஸ். கில் அண்ட் ரோஹித் ஆஃப் கோர்ஸ் பிளேட் த செஞ்சுரி அடிச்சாங்க. அது கொஞ்சம் டிமினிஷ் ஆகலாம். பட் நெனச்சு பாருங்க அங்க வந்து டக்குன்னு 2, 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா, அவங்க வந்து யூ வுட் ஹேவ் ஹேட் த இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ். ஸோ ரோஹித் ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஆமா, கில் கூட ஆமா. அவருக்கு போட்ட இது இவ்ளோ வருஷமா அவருக்கு போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ். ஆமா. இன்ஃபாக்ட் வந்து நம்ப டாப் 5 5 பேருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி. லைக் ஜெய்ஸ்வாலும் சரி, அதுக்கப்புறமா சர்ஃபராஸ் அண்ட் தேவ்தத் படிக்கல். அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. தேவ்தத் படிக்கல் இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு டெபியூட்டன்ட் அப்படின்றது. ஏன்னா அஸ்வினோட 100வது டெஸ்ட் அப்படின்றது எல்லாம் இதுல வந்து தேவ்தத் படிக்கல் வந்து டெபியூ பண்ணாரு அப்படின்றது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஓவர் ஷேடோட். பட் யா அவர் வந்தாரு. அம் ஒரு ஒரு டெஸ்ட் விளையாடினாரு. மறுபடியும் கண்டிப்பா விளையாடுவார்ன்னு நினைக்கிறேன். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் தெரியாது. எனக்கு இதே மாரி தான் வந்து ஜெயந்த் இல்ல கருண் நாயர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சாரு. இங்கிலாண்டோட வந்து ஆமா. சில வருஷங்களுக்கு 302 முன்னாடி. ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிட்டாரு. இவர் வந்து ட்ரிபிள் செஞ்சுரிலாம் அடிக்கல. பட் வந்து திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? அடுத்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ப வந்து மேபி பார்ப்போம். அ அ அட் சம் எனக்கு அது பாயிண்ட்ல கொஸ்டின் இருக்கு அதுல. நான் அத பத்தி ஆக்சுவலி நான் உங்கள கேட்பேன் நான். ஒரு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 2ண்ட் செக்மென்ட் இப்ப நம்ப சீரிஸ் ரிவ்யூ நம்ம பண்ணுவோம். அப்ப அட் த ஆமா. எண்ட் ஆஃப் தட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இட் வில் இன்வால்வ் தேவ்தத் படிக்கல், சர்ஃப்ராஸ் கான் எல்லாருமே இன்வால்வ் ஆகும் அந்த கொஸ்டின். ஓகே. உங்கள சரி, ஓகே. ஸ்பாட்ல கண்டிப்பா ஸ்பாட்ல போடுவேன்னு நெனைக்கிறேன் அந்த கொஸ்டின்ல. சீரிஸ் ரிவ்யூ பண்ணோம் சொல்லுங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தீங்க. சொன்னீங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல, இல்ல. சாரி. சீரிஸ் ரிவ்யூ பண்ணோம். நான் அதுதான் லைக் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து பேட்டிங் ஜெனரலி பட் ஓவரால் அதான் நீங்க சொன்ன மாரி தான். இந்த மேட்ச்ல வந்து தனித்தனியா பேசுறதுக்கு வந்து ஒண்ணும் இல்ல. ஆப்வியஸ்லி நம்ம வந்து அ ஒரு 2, 3 தடவ அத மென்ஷன் பண்ணிட்டோம். அஸ்வினோட 100வது டெஸ்ட் அப்டின்றது சொல்ட்டு. ம். அம் எனக்கு வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்றது? இந்த சீரிஸ் அஸ்வினுக்கு வந்து நெறைய மைல்ஸ்டோன்ஸ். இந்த 500வது விக்கெட் எடுத்தாரு. 100வது டெஸ்ட். இன்னும் எவ்வளோ தூரம் விளையாடுவாரு? இன்னும் எவ்வளோ நாளைக்கு விளையாடுவாரு அப்படின்னு தெரியாதுல்ல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஹி இஸ் இன் ஃபார்ம். ஆ ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் விளையாடுவாரு அப்டின்றது தெரியல. பார்ப்போம். ஆம் ஆஸ் ஹி கோஸ் அலாங். அம் இல்ல அவரு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஹி நீட்ஸ் தட் WTC சாம்பியன்ஷிப் இல்லைங்களா? அவரு ஆமா, இந்த மேட்ச் ஓப்பனிங் போது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் அது. டிரேவிட் வந்து ஹி கேவ் அ லிட்டில் ஸ்பீச். ஹி யூஸ்ட் த வேர்ட் இஸ் தாத்தா, அப்பா, ராமகிருஷ்ணபுரம், ஆமா, சென்னை பாய். அது என்ன அண்டர் ஆர்ம் கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து அவரு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. பிகாஸ் ஹி இஸ் அ ப்ராப்பர் என்ன சொல்றது? அவரு கல்லி கிரிக்கெட்லாம் இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து ஒரு தன்னோட சூக்ஷமத்த யூஸ் பண்ணி தான் விளையாடுவாரு. இஸ் நோன் ஃபார் தட். எனக்கு ஹானஸ்ட்லி ஐ கான்ட் வெயிட் டு சீ ஹிம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஆஸ் அ பிராட்காஸ்டர். ஐ மீன் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம்னு நெனைக்கிறேன். அண்ட் ஹி வில் டூ அ ரியலி குட் ஜாப் அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனாலுமே எனக்கு என்ன கேட்கணும்னா, ஐ திங்க் WTC சாம்பியன்ஷிப் இஸ் தட் வேர் ஹி இஸ் ப்ராபப்லி எய்மிங் அடுத்த வருஷம். அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஹி வில் நான் அன்னைக்கே ரிட்டயர் ஆவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மேபி ஒரு சென்னையில ஹோம் டெஸ்ட் அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் ஃபேர்வெல் இல்லைங்களா? லாஸ்ட் வீக் நம்ம பேசினோம். இவங்களுக்கு இந்த சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து இப்போ புஜாரா இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபேர்வெல் டெஸ்ட் குடுக்க முடியல. எல்லாருக்கும் உட்கார்ந்து ஃபேர்வெல் டெஸ்ட்லாம் தர முடியாதுப்பா. அதெல்லாம் சில பேருக்குலாம் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். லைக் த லாஜிஸ்டிக்ஸ் அலோவ் பண்ணும். அஸ்வின் என்ன தோன்றுது உங்களுக்கு? எனக்கு என்னமோ கண்டிப்பா. ஹோம்
ஒண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு தோன்றுது எனக்கு பிசிசிஐல. வெனெவர் ஹி வாண்ட்ஸ் டூ. அது ஆனா நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இட் வில் பி வந்து அவங்களோட இதுவா இருக்கலாம். வென் தே டிசைட் டூ லைக் ரிட்டயர் அப்படின்றது வந்து அது ஒரு இது இருக்கு. ஐ மீன் ஹோம் டெஸ்ட் அப்படின்னா வந்து நம்போ அம் ஏன்னா WTC அடுத்த வருஷம் வந்து ஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சாருன்னா, அது முடிஞ்ச உடனே இங்கிலாந்து சீரிஸ் இருக்கு. இங்கிலாந்து இந்தியா இந்தியா டிராவலிங் டூ இங்கிலாந்து. ஸோ அந்த சீரிஸ் முடிஞ்சு ஐ மீன் WTC ஃபைனல் முடிஞ்சு 5 டெஸ்ட் மேட்ச். ஸோ அந்த 5 டெஸ்ட் மேட்ச் இஃப் ஹி ரிட்டயர்ஸ்னா தென் ஆப்வியஸ்லி அந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சோனே அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா வந்து அந்த 5 டெஸ்ட்ஸ் இருக்கு. பட் இஃப் ஹி பிளேஸ் தட் 5 டெஸ்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு திருப்பி எப்போ ஏஜ் இஸ் அனதர் ஃபேக்டர்ல. தேர் இஸ் a லாட் ஆஃப் ஏன்னா அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 டெஸ்ட் இந்த வருஷமா 5 டெஸ்ட் பிளஸ் ஒரு ஆஸ்திரேலியா சீரிஸ் அதான் ரைட். ஆஸ்திரேலியா 10 டெஸ்ட். ஐ திங்க் அந்த 10 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 11 அதுக்கப்புறம் 5 16 டெஸ்ட். இட்ஸ் லைக் quite a number of tests. Whether he will be around for the 16 tests to play, தெரியல. பட் பட் ஐ திங்க் வி ஷுட் அது ஜஸ்ட் செலிப்ரேட். ஐ திங்க் அவர் இருக்கிற எக்ஸாக்ட்லி. வரைக்கும் ஐ திங்க் வி ஷுட் அவ்வளோதான். ஜஸ்ட் செலிப்ரேட் த ஐ மீன் போத் ஆக்சுவலி போத் அஸ்வின் அண்ட் ஜடேஜா. நம்ம எல்லாரும் நெனச்சோம் கும்ப்ளே அண்ட் ஹர்பஜன் ஸ்பின் ட்வின்ஸா இருந்தாங்க. அது அந்த மேண்டல் எப்படி அது மெயின்டெயின் இல்ல. ஐ திங்க் ஓகே மேபி திஸ் இஸ் அனதர் மொமெண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள ஸ்பாட்ல போடுறதுல ஒரு தெரியல. எனக்கு ஒரு தனி கிக்கு. கும்ப்ளே, ஹர்பஜன் வெர்சஸ் ஜடேஜா, அஸ்வின். ஐ நோ சொல்லுவாங்க, யூ கான்ட் கம்பேர் கிரிக்கெட்டர்ஸ் அக்ராஸ் ஜெனரேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. பட் குத்துமதிப்பா என்ன என்ன நெனைக்கிறீங்க? நான் வந்து ஐ வில் கோ வித் கும்ப்ளே அண்ட் ஹர்பஜன். பார்ட்லி வந்து ஏன்னா, அ என்னோட வியூ வந்து பேட்டிங் டெக்னிக்ஸ் வேர் பெட்டர் இன் தோஸ் டேஸ். ஸோ அதனால வந்து அவங்க இட் வாஸ் அ டிஃபரண்ட் எரா லைக் ஐ மீன் நம்ம இதிலே எடுத்தோம்னா வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்கு பேட்டிங் எடுத்தோம்னா வந்து த லைக்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் எடுத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங், ஹேடன், ஸ்டீவ் வா அந்த பீரியட் தான் வந்து கும்ப்ளே அண்ட் ஹர்பஜன் கைண்ட் ஆஃப் லைக் இப்போ இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கண்ட்ரீஸ் வென் தி கம் டு இந்தியா எஸ்பெஷலி டு பிளே தே கான்ட் அவங்க வந்து என்ன சொல்றது ஸ்பின் ஆடுறதுன்றது வந்து அவங்களுன்னே இல்லை இந்தியன் பிளேயர்ஸே வந்து இல்லை இப்போவும் வந்து நெறைய வந்து பழைய இது மாரி தான் சொல்றது. இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் கிரேட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். எனக்கு தெரிஞ்சு கிடையாது. தேர் ஆர் எக்செப்ஷன்ஸ். ஒருத்தர் 2 பேர். ஏன்னா வந்து டொமஸ்டிக்ல வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் இஸ் நாட் தேர். ஃபார் ஆல் ஹவ் எவ்ளோ நல்ல கிரேட் பவுலர்ஸ் அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஆர். ஐ திங்க் கும்ப்ளே அண்ட் ஹர்பஜன் சிங் அவங்களுக்கு வந்து தே டிட்ன்ட் ஹேவ் த சப்போர்ட் ஆஃப் த பேஸ் பவுலிங். ஸோ ம். அவங்க தான் வந்து தே ஹேட் அ மச் மோர் பர்டன் டு கேரி இவங்களுக்கு வந்து லைக் தேர் இஸ் அ ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஷாமி ஹூ ஆர் லைக் தேர் டு போல் தட் வெரி குட் ஸ்பெல்ஸ் அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு வேறஸ் வந்து அவங்களுக்கு அது கிடையாது அவங்க பீரியட்ல இருந்து ஓகே ஜாக் ஒகேஷ்னலி பட் இந்தியாவில் வந்து நல்ல பேஸ் பவுலிங் போட்டு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி ஸோ தெர் இஸ் நாட் ஸோ ஆமா. ஒரு பும்ரா, அந்த ஷமி இதெல்லாம் எடுத்து இப்ப பார்த்தோன்னா நீங்க என்ன ஐ சாரி. வுட் கோ வித் திருப்பி. கும்ப்ளே அண்ட் ஹர்பஜன் ம். ஆஸ் லைக் பெட்டர் ஐ மீன் 600 wickets இல்ல, as இல்ல. well Kumble if you தேர் இஸ் look நோ at it. ரைட் ஆன்சர் இங்க. தேர் இஸ் நோ ரைட் Yeah. ஆன்சர். ஐ திங்க் as purely as ballers and of that generation, yeah, it's the great Aussie ஜெனரேஷன் இல்லீங்களா அது. அதுல வந்து அவங்க வந்து அவ்ளோ தூரம் 400 விக்கெட்டு, 619 ஆமா. விக்கெட் எடுக்கிறதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல. ரொம்ப கஷ்டம். பேட்டிங்கும் எடுத்தீங்கன்னா வந்து அப்போ நான் ஜஸ்ட் ஆஸ்திரேலியா மென்ஷன் பண்ணேன். பட் யூ குட் ஹவ் பிக் பிரையன் லாரா, யூ குட் பிக் இன்சமாம் உல் ஹக், யூ குட் பிக் யூசுப் ஆமா, யோஹானா. அவங்க எல்லாருமே வந்து லைக் தே பிளேட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சயீத் அன்வர் அண்ட் ஆல் தட் அந்த பீரியட்லாம் கம்பேரிட்டிவ்லி லைக் திஸ் crop ஆஃப் இந்தியன் bowlers haven't ஈவன் தோ அவங்க விளையாடினா கூட வந்து அந்த அளவுக்கு வந்து யாருமே கிடையாது. லைக் ஃப்ரம் அ பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஜெயசூர்யா எடுத்துப்போம் ஸ்ரீலங்கால. யூ பிக் மோஸ்ட் டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரீஸ் ஏன்னா வந்து தேர் வாஸ் நோ T20 கிரிக்கெட்ல வந்து இல்ல. இப்போ வந்து நெறைய வந்து முக்காவாசி டெஸ்ட் வந்து லைக் யூஸ் டு ஹேவ் லைக் டிராஸ், யூஸ் டு ஹேவ் லாஸ்ட் 5 டே டெஸ்ட். இப்போலாம் வந்து 2 1/2 3 நாள் அவ்வளோதான் டெஸ்ட். பிகாஸ் ஆமா. பேஸ்பால் லைக் பேஸ்பால்லாம் வந்து ஆமா. விளையாடிருந்தாங்கன்னா கும்ப்ளே அண்ட் இங்கிலாந்து ஒரு பேர் ஹர்பஜன் ஆமா. ஆமா. இல்ல இங்கிலாந்து ஒரு பேர் குடுத்துருக்காங்க பேஸ்பால்ன்னு. ஆனா எல்லா கண்ட்ரீஸும் விளையாடுறது ஒரு விதமான பேஸ்பால் தான் இங்க.
யாஹ்! ஆ. எவனுக்கும் இப்ப யாருக்குமே அவ்வளோ பேஷன்ஸ் இல்ல. ஜஸ்ட் கிரைண்ட் இட் அவுட்ங்கிறதெல்லாம் இல்ல. இன்சமாமுல்லாக்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ப அ ஆக்சுவலி எனக்கு ரோஹித் சர்மா அப்பப்ப விளையாடும்போது எனக்கு இன்சமாமுல்லாக்கோட ஸ்டைல் தான் வரும். பால் ஏதோ ஓங்கி வந்து அவன் போடுறான் 150ல. ஆனா இவரு ஏதோ ஸ்லோ மோஷன்ல விளையாடுற மாரி தான் விளையாடுறாரு ஆமா, இவரு. ஆமா, ஆமா. ஆ கண்டிப்பா. ஆமா. இவங்கலாம் கிரைண்ட் பண்ணி பண்ணியே வந்து தேல் பிளே ஒன்லி ஃபார் த 3 செஷன் டைரக்ட்டாவே. அப்பதான் எல்லாம் டயர்ட் ஆயிருப்பாங்க. கரெக்ட் தான். எனக்கு பெர்சனலி என்ன தோணும்னா, ஸ்பின் பாலர்ஸ் மேபி குவாலிட்டி வைஸ் ஐ திங்க் கும்ப்ளே வாஸ் வே அபவ் ஒரு தனி எஸ். லீக்ல இருந்தாரு. ஆ ஆனா ஆஸ் கிரிக்கெட்டர்ஸ் த வேல்யூ தட் தே ஆட் த லோவர் ஆர்டர் ரன்ஸ் தட் தே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது ஓவர்சீஸ்ல ஒரு பேலன்ஸ் குடுக்குறாங்க. அ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, அடிஷனல் பேஸ் பாலர் எடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு வருது. ஸோ அத பார்க்கும்போது மேபி ஐ மே கொஞ்சம் என்னோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். பட் எனக்கு தோன்றது. கும்ப்ளே, ஹர்பஜன் யாஹ்! அகைன்ஸ்ட் நீங்க திஸ் நீங்க கிராப் ஆஃப் சொல்றது கரெக்ட். கிரிக்கெட்டர்ஸ் ஆஸ் இப்போ அன் ஓவரால் பேக்கேஜ், ஆஸ் கிரிக்கெட் பிளேயர், ஆஸ் அன் ஓவரால் பேக்கேஜ், யாஹ்! ஜடேஜா வில் அதாவது வந்து இண்டிவிஜுவலி எடுத்தீங்கன்னா கூட வந்து ஜடேஜா as a player will be far far better than Harbhajan Singh if you comparing or ம். Ashwin, the fact over Kumble and stuff. But purely as a bowler and then taking into account வந்து அவங்க யாருக்கு பவுல் பண்ணியிருந்தாங்க, ஆப்போசிஷன் பேட்டிங் எப்படி இருந்தது, அந்த குவாலிட்டி அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஐ திங்க் தே ஹேட் அ மோர் டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங் இது. அதுல வந்து கும்ப்ளே 600 விக்கெட், 618 விக்கெட் கிட்ட எடுத்தாருன்னா வந்து இட்ஸ் அந்த லாஞ்சிவிட்டி அண்ட் இட் வாஸ் மச் மோர் ம். டிஃபிகல்ட்ன்னு சொல்றேன் அவ்வளோதான். ஆஸ் அ பேக்கேஜ் ம். நான் உங்களோட ஒத்துக்கிறேன். இவங்க வந்து தே ஆர் பெட்டர் ஆஸ் அ பிளேயர்ஸ். அகைன் அதுவும் எல்லாமே மாறினது. ஃபிட்னஸ் லெவல்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஃபீல்டிங்லாம் வந்து ஜடேஜா அண்ட் ஆல் இஸ் அதெல்லாம் வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்த ஜெனரேஷன் ஃபீல்டிங். ஸோ டெஃபினெட்லி. ஓகே. ரைட். சீரிஸ் 4-1 ரைட். ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு சீரிஸ். ஆனா, ஐ திங்க் எல்லா டெஸ்ட்லயும் உங்களுக்கு WTC பாயிண்ட்ஸ் உண்டு. இந்தியா இஸ் ஆமா, நவ் லீடிங் த WTC டேபிள் வித் அ மார்ஜின். அவங்க ஜஸ்ட் இப்போ ஒரு ஆஸ்திரேலியால வந்து ஒரு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு, நியூசிலாண்டோட சீரிஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன் அக்டோபர்ல. அந்த ஆமா. சீரிஸ் 3 மேட்ச் சீரிஸ். ஸோ அத வந்து அதுல ஒரு 2, 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு, அப்புறம் ஆஸ்திரேலியால ஒரு செமி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்கன்னா கூட, டாப் 2ல அவங்க வந்து கண்டிப்பா வரணும் அவங்க. இப்போ இன்னைக்கு தான் இந்த வந்து நான் ஆ. ஒரு டேபிள் பார்த்துட்டு இருந்தேன். ம். அதாவது வந்து பிட்வீன் நவ் அந்த WTC ஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இன்னும் 7 மேட்ச் இருக்கு. இந்தியாவோட 5 மேட்ச், ஸ்ரீலங்காவோட 2 மேட்ச். ஸோ இந்தியா 5 மேட்ச் ஹோம்ல, ஸ்ரீலங்கா அவே 2 மேட்ச். தே நீட் டு வின் 4 அவுட் ஆஃப் 7 மேட்சஸ் அவுட் ஆஃப் தட் டு குவாலிஃபை. இந்தியா ஆன் தி அதர் ஹேண்ட் ஹஸ் 10 மேட்சஸ். பங்களாதேஷ் 2 ஹோம்ல, நியூசிலாந்து 3 அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு 5 அவே. தே நீட் 5 ம். அவுட் ஆஃப் 10. இங்கிலாந்து ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுக்கு 12 மேட்ச் இருக்கு. தே நீட் டு வின் 12 அவுட் ஆஃப் 12 டு qualify. So yeah, in general, I think India and Australia have the best chance. ஆமா. அம் இந்த சீரிஸ் இப்போ ஒரு சீரிஸ் ரிவ்யூ அண்ட் சொன்ன பிளேயர்ஸ் பத்தி ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பாட்லைட் போடலாம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சீரிஸ்ல ஒரு சுனாமி மாரி, சுனாமில 2 ஈவென்ட்ஸ் நடக்கும். ஒண்ணு எர்த்குவேக் நடக்கும், கடலுக்கு கீழ. அதுக்கப்புறம் அந்த ஓஷனோட அந்த டைட் வந்து அப்படியே பிக்கப் ஆயி, ஷோருக்கு வர வர அது அப்படியே பெருசாகும். ஐ திங்க் நீங்க ஆமா. ஆல்ரெடி புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த எர்த்குவேக் வந்து தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட் ஹைதராபாத். ஆனா, ஆலி பாப்போட அவங்க இன்னிங்ஸ். ஆமா. ஆலி போப்போட இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, ஆமா. அந்த 196 அட் ஹைதராபாத். அ அதுதான் அந்த எர்த்குவேக். ஓகே. அந்த சமயத்தில பேஸ்பால் எல்லாம் அதான் ஓடிச்சு. அவங்களுக்கு என்ன ரியலைஸ் ஆகலன்னா, அதில ரைஸ் ஆறது வந்து, அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா அது வைசாக், ராஞ்சி, ராஜ்கோட்ன்னு அது ராஜ்கோட் அண்ட் தென் ராஞ்சி. அது வர வர அந்த சுனாமி அப்படியே ஹிட் பண்ணும்போது, அது ஒரு 100 மீட்டர் அலை மாரி ஆயிடுச்சு அது, தரம்சாலால. ஆமா. அண்ட் இட் ஜஸ்ட் வாஷ்ட் தெம் அவே. இஸ் தட் அ ரைட் வே டூ சம்மரைஸ் சீரிஸ்? என்ன யாஹ்! நினைக்கிறீங்க? 100% 100% கண்டிப்பா வந்து 100%. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நான் வந்து ஏர்லியர் இது பார்த்துட்டு இருந்தேன். அஸ்வின் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்காரு. அவரோட வீடியோ. அந்த வீடியோல வந்து அ அவரு அவரே சொல்றாரு. நான் சீரிஸ் அப்போ சொல்லல. அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது. ஓகே. இட் வாஸ் அன்பிலீவபிள் இன்னிங்ஸ். அ ஆலி போப் விளையாடினது அண்ட் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா உடனே இந்த பால் வந்து லைக் 2வது டெஸ்ட் வரும்போது, இவரு அவங்க எவ்வளோ ரன் குடுத்தாலும் தி மோர் தி மெரியர் அப்படின்னு பென் டக்கெட்டோட டயலாக். அதே மாரி வந்து ஜிம்மி ஆண்டர்சன் வந்து ஈவன் இஃப் தே ஸ்கோர் 600 வி வில் சேஸ் அப்படின்னுலாம் வந்து சொன்னது வந்து, அந்த இது வந்து ஓகே அவங்க வந்து வெளிப்படையா சொல்றது வந்து அவங்களோட செல்ஃப் பூஸ்டிங் கான்ஃபிடென்ட். ஆனா,
கேட்கும்போது ஆப்போசிஷனுக்கு வந்து, சரி ஓகே, ஓகே வரியா? இந்த நம்ப விஜய் வந்து கில்லி படத்துல அஸ்வின் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாரு. கில்லி படத்துல சொல்ற மாரி, என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாதுன்ற மாரி, அந்த இத வந்து இன்ஃபாக்ட் இத வந்து இவரு சொல்றது போக, இப்போ வந்து ஆஃப்டர் த டெஸ்ட் சீரிஸ் ஆ இவரே சொல்லியிருக்காரு. பிரெண்டன் மெக்கலமே, "வி நீட் டூ பி மோர் ஆமா. அவேர் ஆஃப் நம்ம என்ன சொல்றோம்" அப்படின்றது. ஏன்னா பென் டெக்கேட்லாம் வந்து இல்ல, அவங்க எவ்வளோ அடிச்சாலும் பரவால்ல. அவங்க நெறைய அடிக்க நாங்க இன்னும் நெறைய அடிப்போம் அப்படின்னு. போக போக அப்படியே 800ன்னாங்க. செதுக்கினே போனானுங்க. "வா, வா, வா, வா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ" அப்படின்ற மாரி வந்துட்டு, ஆமா. எந்த அளவுக்குனால நான் ஒரு ஸ்டாட் ஒண்ணு பார்த்தேன். மொத்தம் இங்கிலாந்து டீம் இந்த சீரிஸ்ல 30 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வால் மட்டும் 26 அடிச்சிருக்காரு. ஒருத்தர் மட்டும் அப்படியே ஆமா. வச்சு ஐ திங்க் செய்றதுன்றாங்களே. அது ஆமா. அ இப்போ இல்ல ஒண்ணு வந்து அவங்களுக்கு கியர் ஏத்த தெரிஞ்சதே தவிர, ஐ திங்க் அதோட பிரேக் எங்கன்னு அவங்களுக்கு பிடிக்க தெரியல. ஆனா, இந்த ஃபுல் சீரிஸோட ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ண்ட் டெஸ்ட், 3 டெஸ்ட் நெனைக்கிறேன். 3 டெஸ்ட்ல 207 ஃபார் 2 பென் டக்கெட் ஒரு செம்ம ஆமா, செஞ்சுரி. ஆ இந்தியா 400 அடிச்சாங்க. ஆனா, இவங்க தே வேர் ஆன் தேர் வே டூ சர்பாஸ் தட். லைக் அந்த மொமெண்டம்ல அஸ்வின் வந்து கிளம்பி போயிட்டாரு. ஆ சம் பெர்சனல் எமர்ஜென்சி. 4 பாலர்ஸ் தான் இந்தியாக்கு. ஐ திங்க் ஜஸ்பிரீத் பும்ரா கூட ஜஸ்பிரித் இருந்தாரான்னு பும்ரா எனக்கு தான் டவுட் வந்து தான் இப்போ. இவரு ஆமா ஜஸ்பிரித் பும்ரா, ஜோ ரூட் வந்து ரிவர்ஸ்க்கு முன்னாடி ம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல அவுட் ஆவாரு. அண்ட் ரைட். தென் அது த வந்து ஹோல் திங் ஸோ கரெக்ட். ஜஸ்ட் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிச்சு. அந்த சமயத்தில மட்டும் ஓகே. அஸ்வினும் இல்ல. எல்லாம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பாலிங் லைன் அப் இது ரிலேட்டிவ்லி. லைக் ஆஃப் கோர்ஸ் ஜடேஜா அவங்கலாம் இருக்காங்க. ஆனாலுமே, நீங்க வந்து ஆ அந்த ஒரு செஷன் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் பிரேக்க புடிச்சு, ஆமா, பிரேக்னா ஃபுல்லாவே நிப்பாட்டணும்னு கூட இல்ல அது. யூ டோன்ட் நீட் டூ பிளே த புஜாரா ஸ்டைல் கூட இல்ல. ஜஸ்ட் த ஒன்ஸ் அண்ட் டூஸ் கிவ்ஸ் சம் ரெஸ்பெக்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹார் அந்த இடத்துல அவங்க மட்டும் அத புடிச்சிருந்தாங்கன்னா, இந்த சீரிஸே மாறியிருக்கும். ஆ ஆமா. ஆஃப் யா கோர்ஸ் 3 டெஸ்ட்லயும் நெறைய லீட் குடுத்துட்டு அத அத வந்து சர்பாஸ் பண்ணி த்ரூ ஜுரேல் அதெல்லாம் இருக்கு. ஆனா, அந்த 2ண்ட் டெஸ்ட்ல இட் ஆல்மோஸ்ட் லைக் இந்தியாவோட கழுத்துக்கிட்ட அப்படியே கை இருந்தது. அது அவங்க ஐ திங்க் அந்த அதாவது பேஸ்பால் வந்து பிளான் பி அந்த இல்லாததுனால 3 அது 3 டெஸ்ட்டுமே வைசாக் ஆகட்டும், இது அ ராஞ்சி அண்ட் வைசாக், ராஜ்கோட் அண்ட் ராஞ்சி 3மே இங்கிலாந்து ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்தது. வேர் தே குட் ஹேவ் கான் அஹெட். ஆம் அதேதான் நீங்க சொல்ற அந்த அந்த இதுவும் சரி, ஆர் வென் இந்தியா புல்ட் பேக் வித் த்ருவ் ஜுரேல் வந்து குல்தீப் கூட பேட்டிங் பண்ணி வந்து அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்து லைக் 40 ரன் தான். ஸோ ஒவ்வொரு அந்த 3 டெஸ்ட்டுமே வந்து லைக் அவங்களுக்கு வந்து அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் எனக்கு இந்த சீரிஸ்ல வந்து அதுதான் இந்தியா வர் லைக் கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் ஒன்ஸ் த டிஃபரன்ஸ் எங்க வந்தனால அதாவது வென் இங்கிலாந்து வந்து முன்னாடி இருந்தாங்கன்னா, தே லெட் கோ அண்ட் தே லைக் லெட் இந்தியா கம் இன். ஆனா ஒன்ஸ் இந்தியா முன்னாடி போனதுக்கு அப்புறமா, தே டிட்ன்ட் லீவ் இங்கிலாந்துக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல முன்னாடி. நாங்க வந்துட்டோமா, கால மிதிச்சு அவ்வளோதான். இதுக்கு மேல நீ எழுந்திரக்கூடாது அப்படின்ற மாரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து அவங்க இது பண்றது. ஸோ ஆமா. வென் தே வர் பிஹைண்ட் தே கேம் ஃப்ரண்ட். அந்த ஃப்ரண்ட்ல இருக்கும்போது தே வர் லைக் ஹோல்டிங் ஓகே இனிமே இடம் ஹோல்டிங் குடுக்க ஆன் மாட்டோம் டூ உனக்கு. தட் லீட். ஆமா. ஓகே. குயிக்கா சில பிளேயர்ஸ் ஒரு ஒரு ஸ்பாட்லைட்ல போடப் போறேன். பிக்கெஸ்ட் கெயின் பை ஃபார் ஒரு 4 பிளேயர் டச் பண்ணுவோம் நம்ப. நம்பர் 1 ஜெய்ஸ்வாலுங்களா? ஹேண்ட்ஸ் டவுன் இஸ் த ஆமா. ஃபியூச்சரா? எல்லாரும் கில்ன்னு சொன்னாங்க. கில் இருக்காரு. ஐ மீன் அடுத்தது Gill பேசுவோம் will அவர also பத்தியும். be there, but ஆனா Jaiswal is definitely பை ஃபார் ஒரே ஒரு by சின்ன far. ஒரு நியூ ஜெனரேஷன் எப்படி இப்போ இருக்குன்னா, கவாஸ்கர் 10,000 ரன் அடிச்சாரு. ஆனா, ஹி ஸ்கோர்ட் 24 சிக்ஸஸ் இன் ஹிஸ் கரியர் அவரு. ஜெயஸ்வால் ஆல்ரெடி 26 சிக்ஸ் இந்த இந்த சீரிஸ் கூட. மட்டும். ஆல்ரெடி கூட இல்ல. இந்த இந்த சீரிஸ் சீரிஸ் மட்டுமே. மட்டும் 26 சிக்ஸ். ஆமா. அ அதுவே சொல்லுது. பட் எல்லா ஷாட்ஸுமே இருக்கு. அட்டாக்கிங்கா இருக்கு. ரெஸ்பெக்ட்டும் தராரு. ஐ திங்க் அந்த எனக்கு ரொம்ப யாஹ்! புடிச்சது டெம்பரமென்ட் தான். ஆமா. அங்கங்க ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஹி கேவ் ரெஸ்பெக்ட் டூ ஜேம்ஸ் ஆண்டர்சனா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அவர 3 சிக்ஸ் அடிச்சாரு அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த டெம்பரமென்ட் இஸ் வாட் எனக்கு தெரிஞ்சு வாஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த இங்கிலாந்து கண்டிப்பா. ஓப்பனர்ஸ் அண்ட் ஜெயஸ்வால். நோயிங் வந்து வென் த பவுலர் ஹஸ் காட் தி அப்பர் ஹேண்ட் வந்து அப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு, திருப்பி வந்து அவன் போனியா, திருப்பி வந்து இவரு வந்து இன்கிரீஸ் பண்றாரு. எல்லா டெஸ்ட்லயுமே ஹால்ஃப் செஞ்சுரி அவரு. 5 டெஸ்ட்டுமே வந்து ஆமா. ஹி ஸ்கோர்ட் அட்லீஸ்ட் 1 ஹால்ஃப் செஞ்சுரி இன் ஈச் ஆஃப் தி டெஸ்ட்ஸ்.
அண்ட் இன்னொன்னு இது என்னன்னா 5 டெஸ்ட்லயுமே வந்து அவர் ஒரு டெஸ்ட்ல கூட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கல. ஆனா அவர் மேன் ஆஃப் த சீரிஸ். நான் வந்து ஆமா. ஆக்சுவலி வாண்டட் டு லைக் லுக் அட் திஸ் ஸ்டார்ட் நான் போய் பார்க்கல. பட் ஒரு டெஸ்ட்லயுமே வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு சீரிஸ்ல வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆர் பவுலர் எனி பிளேயர் தே வேர் நாட் தி பிளேயர் ஆஃப் த மேட்ச் எட் அவங்க வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் ஆமா. அப்படின்றது வந்து இஸ் அ பிக் ஆமா. யா ரொம்பவே ஒரு பிசாரான ஸ்டாட். ஆக்சுவலி நெறைய இருக்கு இந்த மாரி ஸ்டாட்ஸ் இந்த சீரிஸ்லயே. கில், சுப்மன் கில். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் என்ன சில பேர்லாம் டிராப் பண்ணுமான்னே கொஞ்சம் ஆமா. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மேபி ராகுல் டிராவிட் வந்து இப்போ லெட்ஸ் சே இப்போ கோலி அண்ட் ராகுல் வந்து கன்டினியூஸா டீம்ல இருந்திருந்தாங்க. ரிஷப் பந்த், லமோ எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, தென் யூ நெவர் நோ அ என்ன நடந்திருக்கும். பட் ஹி ஹாஸ் அ யா அவர் மேல போட்ட இன்வெஸ்ட்மென்ட் ஓட ரிட்டர்ன்ஸ பயங்கரமா குடுத்திருக்காருங்கிறீங்களா? ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது வந்து எ ஆனா பட் இன்னொரு வேல பார்த்தோம்னா வந்து தேர் இஸ் நோ கிரிக்கெட்டர் ஹூஸ் ஹேட் பீக்ஸ் அண்ட் ட்ரவுட்ஸ் இன் தியர் கேரியர். ஸோ வந்து ம். அது ஒரு ஃபர்ஸ்ட்டு டக் அந்த அதே மாரி வந்து அந்த பஷீருக்கு அவுட் ஆனது ஸ்பின் நம்ம பேசணும் இத பத்தி தான். அந்த பாட்காஸ்ட்ல. அவுட் ஆனோனே அடுத்தது வந்து அந்த சேதேஸ்வர் புஜாரா, ராகுல் டிராவிட் மாரி வந்து கமிங் அவுட் அண்ட் பிளேயிங் இட் லைக் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். ஸோ சும்மா வந்து இல்ல, ஆ நான் வந்து சுப்மன் கில் நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்றது இல்லாம வந்து குயிக்லி லேர்னிங் அந்த டெஸ்ட் அந்த விக்கெட் நம்ம இப்படி போச்சு. ஸோ ஹவ் டு வி ட்ரீட் திஸ் அப்படின்றது ஆமா. மாரி வந்து டக்குன்னு விளையாடுது. ஸோ அதெல்லாம் அதுவும் அதே மாரி தான். அகைன் நான் ஃபியூச்சர் டெஸ்ட் கேப்டன் ஐ திங்க். டெஃபினெட்லி வந்து பாசிபிலி ஃபியூச்சர் டெஸ்ட் கேப்டன் ஓகே. இன் மை பிக் வியூ. ஸ்டேட்மென்ட். ஓகே. அடுத்தது திருப்பி இந்த பாட்காஸ்ட்ட நெறைய தடவ போட போறோம் உங்கள ஸ்பாட்ல. ஆல்ரெடி கொஞ்சம் அதான் இப்ப தான் நடந்தது வார்ம் அப் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது குல்தீப். சூப்பரா பண்ணாரு. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கேள்வி உங்களுக்கு என்னன்னா, இந்தியால 3 ஸ்பின்னர் எடுப்பாங்க சாதாரணமா. ஸோ அஸ்வின், ஜடேஜா, குல்தீப். பிரச்சனையே இல்ல. ஓவர்சீஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் போறோம். ஆஸ்திரேலியாவுக்கு போறோம். எண்ட் ஆஃப் த இயர். நெறைய இடத்துல பிளாசிட் விக்கெட்ஸ். மிடில் ஓவர்ஸ்லலாம் அந்த மிடில் ஓவர்ஸ்ங்கிறேன் ஆல்மோஸ்ட் அந்த மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20த் டூ 60த் 70த் ஓவர் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவா ஒண்ணும் நடக்காது அங்க. ரைட்? யூ நீட் எக்ஸ்ட்ரீம் பேஸ். அந்த பும்ரா மாரியான ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஆனா பும்ராவ தவிர நீங்க பார்த்தீங்கன்னா, அட் எனி பாயிண்ட் ஒரு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து அமங் த ஸ்பின்னர்ஸ் இஸ் குல்தீப் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிஸ்ட் ஸ்பின் அண்ட் ஆல் திஸ் ஆக்ஷன். எப்படி குல்தீப்ப 11ல ரிட்டெயின் பண்ணுவீங்க நீங்க? ஓவர்சீஸ் போனீங்கன்னா? பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? என்ன பண்ணும். பண்ணலாம்? யா எனக்கு வந்து ஐ திங்க் குல்தீப் வில் பிளே இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்வின். என்னோட வியூல இல்ல வந்து இன் ஆஸ்திரேலியா. இல்ல இப்ப நீங்க ஸோ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் எடுப்பாங்கங்கிறீங்களா? ஆமா. 2 ஸ்பின்னருக்கு 3 பேஸ் 2 பவுலர்ஸ். ஸ்பின்னர், 3 பேஸ் பவுலர். சோ ஏன்னா, சோ இட் வில் ம், அதாவது வந்து இஃப் ஷமி அண்ட் பும்ரா அண்ட் சிராஜ் ஆல் 3 ஆர் ஃபிட் அப்டின்னா, ம். தே வில் பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆகாஷ்தீப் ப்ராபப்ளி ஒரு அடிஷனல் பேஸ் பேக்கப். பவுலரா போறது பேக்கப்பா. இவங்க 3 பேர் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸு. ஐ வுட் கோ ஜடேஜா. ஏன்னா வந்து அஸ் மச் அஸ் இப்ப நம்ம பேசி முடிச்ச மாரி அஸ்வின் எவ்வளோ பெரிய ஒரு கிரேட் பவுலர்னா கூட வந்து ஆஸ்திரேலியால நீங்க சொல்ற மாரி வந்து யூ நீட் தி எக்ஸ் ஃபேக்டர் பவுலிங். ஏன்னா எஸ்பெஷலி பிட்சஸ் வில் நாட் பி வெரி கன்டியூசிவ் ஆர் ஹெல்ப்ஃபுல். ஜடேஜா வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஐ மீன் லெஃப்ட் ஆர்ம் போடுறது அண்ட் தென் பேட்டிங். ஐ திங்க் பேட்டிங்ல வந்து யூ வுட் பிக் ஜடேஜா ஓவர் அஸ்வின். அட்லீஸ்ட் ஓவர்சீஸ்ல வந்து பேட்டிங்க்கு அப்டின்னா, ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்னு சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சில சில பிட்ச்ல மேபி ஐ மீன் இதெல்லாம் வந்து தேர் ஆர் நம்ம வந்து டூ ஏர்லி டூ டாக் அபவுட் டிபெண்டிங் ஆன் ரிஷப் பந்த் எப்படி வருது அண்ட் தென் ஹவ் ஹி பிளேஸ் மேக்ஸ் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அதெல்லாம் இருக்கு சார். ரிஷப் பந்த் இருந்தா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வேணுமா? இன்ஸ்டட் கேன் யூ கோ ஆஸ் லைக் 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த இடத்துல. அதெல்லாம் இருக்கு. பட் குல்தீப் தான் நீங்க கேள்வி கேட்டது. நான் குல்தீப் வந்து கண்டிப்பா வந்து ஐ வுட் சே இப்போ குல்தீப் வெர்ஷன் 2.0 அப்படின்ற மாரி எந்திரன் 2.0 மாரி குல்தீப் 2.0 கண்டிப்பா வந்து ஐ வுட் விளையாடி பிளே தான் ஹிம். ஆகணுங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா. ஃபைனலி இந்தியாஸ் நெக்ஸ்ட் ரவிசாஸ்திரி சொன்னாரு. 5 வருஷம் முன்னாடி. இவர் தான் எக்ஸாக்ட்லி ஆமா. நம்பர் 1 ஸ்பின்னர் ஓவர்சீஸ்ன்னு. ஃபைனலி அவர் சொல்ல போறது பலிக்கும்ங்கிறீங்க நீங்க. கண்டிப்பா ஓகே. ஒலிக்கும். அதுதான் வந்து ஹி வில் ம். பிகம் இன்னொன்னு நீங்க ஓகே. குல்தீப் ஆ. இந்த சீரிஸ் பத்தி கேட்டது வந்து இல்ல ஒரு வெரி ம். குவிக்லி குல்தீப் அக்ராஸ் த சீரிஸ் பிளேட் 362 பால் 362 பால்ஸ் விளையாடினாரு 6 இன்னிங்ஸ்ல. ஆமா. ஸ்டோக்ஸ் தெரியும் நீங்க என்ன அண்ட் சொல்ல போறீங்கன்னு. ஸ்டோக்ஸ் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ வந்து
367 ஃபார் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ 290. அதோட விட்டுறலாம். அவ்வளோதான். குல்தீப் பத்தி இந்த அ சீரிஸ். நாட் ஜஸ்ட் த பவுலிங். பேட்டிங் வந்து பாஸ்பால். அதுவும் அதே அதில சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆமா. அம் நான் ஒண்ணு சேர்த்துக்கிறேன் போறதுக்கு முன்னாடி. குல்தீப் ஐ திங்க் 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 50த் ம். விக்கெட் எடுத்தாரு. ஓகே, ஓகே சின்ன அச்சீவ்மென்ட் தான் அது அப்படின்னு. ஆனா, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் டேக்கன் அ டூ கெட் டூ 50 விக்கெட்ஸ்ங்கிறது வந்து நெறைய கம்மி மேட்சஸ் அதெல்லாம் இருக்கும். அப்படின்னா, ஹி இஸ் அ பியூர் விக்கெட் டேக்கர் அவரு. ஓகே, ஆமா. நம்ம அங்க முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி துருவ் ஜுரேல் கேட்கணுமா இருந்துச்சு. பட் ஐ திங்க் நம்ம டைம் வந்து கொஞ்சம் இந்த தடவ நம்ம கான்ஷியஸா இருக்கோம் நம்ப. பட் ஏதாவது குயிக் காமெண்ட் இருக்குங்களா? துருவ் ஜுரேல்து? ஆம். நான் துர்ஜு அது லாஸ்ட் அதாவது வந்து நம்போ கேள்விக்கு என்ன இறங்கறதுக்கு என்ன முன்னாடி. சொல்லலாம். லைக் லெட்ஸ் இப்போ மத்தவங்கள பார்த்தீங்கன்னா, இந்தியால பார்த்தீங்கன்னா, அதாவது இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டூ டூ அ வெரி குயிக் லுக் அப்டின்னா வந்துட்டு இந்த சீரிஸ்ல வந்து அ ர வின்ஸ் அப்டின்றது வந்து லைக் துருவ் ஜுரேல், அம் சர்ஃப்ராஸ் கான், ஆகாஷ்தீப் கூட ப்ராபப்லி ஐ வில் சே இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்டாக்ஸ் அப்பு, டவுன் அப்டின்னா வந்து ரஜத் பட்டிதார் அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ படிக்கல் வந்து இஸ் லைக் 50-50 ஏன்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான் விளையாடினாரு. யூ கான்ட் சே. அம் முகேஷ் கண்டிப்பா ஸ்டாக் டவுனு. அக்ஷர் பட்டேலும் அதே மாரி ஐ திங்க் குல்தீப் ஹஸ் நவ் கான் அஹெட். நீங்க கேட்ட மாரி தான் குல்தீப் ஹஸ் கான் அஹெட் ஆஃப் அக்ஷர் பட்டேல். ஆமா, ஹிஸ் ஸ்டாக் இஸ் ப்ராபப்லி டவுன். அம் கே.எஸ். பரத் கண்டிப்பா அவர் ஸ்டாக் வந்து டவுன் ஆமா. பயங்கர டவுன் அடிமத் பட்டத்துக்கு போயிடுத்து அவருக்கு. அம் மத்தபடி வந்து எல்லாருமே ஐ திங்க் ஜஸ்ட் நார்மல். பும்ராலாம் ஒண்ணும் இல்ல. சிராஜும் ஐ திங்க் இஸ் ப்ராபப்லி 50-50 அப்படிதான் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். லைக் பேஸ்ட் ஆன் வாட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். பும்ரா, ரோஹித் சர்மா இவங்கள பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தே ஹேவ் ஜஸ்ட் த்ரோன். ஸோ ஐ கெஸ் அப்படி வந்து நம்ப எடுத்துக்கலாம் இந்த ஓகே. ரேட்டிங்ஸ் வைஸ். அ ஒரு இப்போ இன்னொரு கேள்வி. 2 ஆக்சுவலி 2 பார்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த நோ அஃபென்ஸ் டூ நியூசிலாந்து அவங்க வராங்க இந்தியாக்கு லேட்டர் திஸ் இயர். பங்களாதேஷோட சீரிஸ் இருக்குன்னீங்க. அதெல்லாம் ஓகே. பட் த நெக்ஸ்ட் பிக் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஃபெனடிக்ஸ்க்கு வந்து இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா. எண்ட் ஆஃப் தி ஆமா. இயர். ஓகே. ஸோ பார்ட் ஏ ஆஃப் த கொஸ்டின். குயிக்கா உங்களோட 11 சொல்லுங்க. ஆஃப்டர் திஸ் சீரிஸ் நவ் எமர்ஜென்ஸ் ஆஃப் அ அ ஜெய்ஸ்வால், கில் எல்லாம் அஸ்யூமிங் பார்க்கும்போது என்ன எவரிபடி இஸ் சொல்லுங்க? ஃபிட். அஸ்யூமிங் எவரிபடி அஸ்யூமிங் இஸ் ஃபிட். எவரிபடி இஸ் ஃபிட். ரிஷப் பந்த் உங்க ரிஷப் பந்தும் ஃபிட் தான். நல்ல ஒரு ஓகே. டிசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ம். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் and Rohit Sharma opened the batting. Shubman Gill at 3, Virat Kohli at 4, Rahul at 5. ம். Um, so, now again, assuming everybody fit in Saninga, will be Rishabh Pant keeping wickets at 6. Illana, Dhruv Jurel will keep wickets. Jadeja, ஜடேஜா அட் 7 uh, சரி. 7. So then, 8, 9, 10. The remaining 4 are bowlers, which will be Shami, Siraj, Bumrah, and Kuldeep. ஓகே. நீங்க First சொல்றத test. பார்த்தா, ஆனா இந்த டீம பார்க்கும்போது, இப்ப பார்க்கலாம்டா அதிர்றதுல்ல. 36 ஆல் அவுட்டு. சும்மா அதிர்றதுல்ல டீமு. கண்டிப்பா. பார்ட் 2 ஆஃப் திஸ் கொஸ்டின். இது வந்து நம்ப லிசனர்ஸ்க்கு கூட சொல்லலாம். அவங்களும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இங்கிலாந்து வராங்க. எப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வராங்க அவங்க. இங்கிலாந்து இந்தியாக்கு ஓகே. வருது சொல்றீங்களா? ஸோ அதாவது வந்து இந்தியா இங்கிலாந்து ஆமா. கமிங் ஃபார் ஹோம் இங்கிலாந்து சீரிஸ் டூ இந்தியாக்கு இந்தியா. வரும்போது. எஸ். ஓகே. ஐ யாஹ்! திங்க் ஒரு 3, 4 வருஷம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ரோஹித் சர்மா அண்ட் கோலி, ஆர் ஜடேஜா கான். தெரியல. அவர் ஃபிட்னஸ பார்க்கும்போது ஜடேஜாவும் 50 வயசுல கான். கூட விளையாடுவாருன்னு தோணுது. ஆமா. பட் அஸ்வின் ஆக்சுவலி மே நாட் பி தேர். ஓகே. நோ டெஃபினெட்லி. இப்போ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ வச்சு இப்போ எமர்ஜிங் ஸ்டார்ஸ்லாம் நெறைய பேர் வந்திருக்காங்க. சில ஸ்லாட்ஸ்லாம் ஓப்பனா இருக்கும். யாஹ்! உங்களால சொல்ல முடியுங்களா? யார் யாரு லீட் பண்ணுவாங்க இந்த எஃபோர்ட்ன்னு? அம் ஓப்பனர்ஸ் யாரு? ஓகே. உங்கள பொறுத்தவரைக்கும்? யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் டூ ஓப்பன். சாய் சுதர்ஷன் உங்களுக்கு அந்த ஆமா. ஸ்டாக்ஸ் அங்க தமிழ்நாடு. இருக்குங்க. ஆமா. ம். கண்டிப்பா ஐ அம் ஹோப்பிங் சாய் சுதர்ஷன் வில் கம் அப் தேர். அதுக்கப்புறம் சுமன் கில் அட் 3. 4 will be கே.எல். Sarfaraz. ராகுல்ன்னு தோணுது எனக்கு. கேஎல் ராகுலா? ஓகே. சரி ஓகே. கேஎல் ராகுலே வச்சுப்போம். அட் சாரி. 4 நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் பட் சர்ஃப்ராஸ் சொல்ல வந்தேன் 4. அ இன்ஃபாக்ட் சர்ஃப்ராஸ், பொட்டன்ஷியலி தேவ்தத் படிக்கல் ஏன்னா இதெல்லாம் நீங்க ஹோம் அப்படின்றதுனால ஐ வுட் ப்ராபப்லி ஆமா. ஹேவ்
மோர் ரிசர்வேஷன் ஓவர்சீஸ் அப்படின்னா, பட் நீங்க 4 இயர்ஸ் சொல்றீங்க. தேர் இஸ் ஸ்டில் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஃப்ரம் அண்டர் 19s அண்ட் ஸ்டஃப் லைக் ம். அவங்க வரதுக்கு. பட் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நான் வித்தவுட் திங்கிங் சொல்லிட்டு இருக்கேன். த்ருவ் ஜுரேல் கண்டிப்பா ம். இருப்பாரு. பும்ரா, சிராஜ், ப்ராபப்லி ஷாமி இருக்க மாட்டாரு. மேபி குல்தீப் ஃபார் ஸ்பின்னர்ஸ் ஷூர். யாருங்க? நான் மெயினாவே இந்த கேள்வி எதுக்கு கேட்டேன்னு சொல்லிர்றேன். சாரி டூ இன்டரப்ட். ஸ்பின் பெஸ்ட் லெகசி ஸ்பின்னர்ஸ். யார் கேரி பண்ண போறாங்க? அஸ்வின் அண்ட் ஜடேஜாக்கு அப்புறம். இஸ் இட் குல்தீப் அண்ட் அக்ஷர்? Kuldeep and Akshar, yeah. Akshar should carry on unless somebody emerges from இது. பேஸ்ல ஐ எம் ஹோப்பிங் உங்க உங்க டீம் எஸ்ஆர்எஸ்ல இருந்து ஹூ இஸ் தட் காஷ்மீர்ல வாஷ் போடுறாரு காஷ்மீர் இல்ல ஓ! வாஷிங்டன் இவரு சுந்தர். ஓ உம்ரான் மலிக். டெஃபினெட்லி. உம்ரான் நான் அதான் மலிக் பேஸ்ல யோசிச்சிருந்தேன். ஸ்பின் வாஷிங்டன் வந்து சுந்தர் அவுட். வாஷிங்டன் சுந்தர் எஸ்ஆர்எச்ல கண்டிப்பா. எல்லாருமே இருக்காங்க. கவலைப்படாதீங்க. அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கட்டும். அது வரலாம்பா. வாஷி கண்டிப்பா. இல்ல ஸ்பின்னுக்கு கண்டிப்பா ஆமா. டெஃபினெட்லி லைக் பிகாஸ் ரீப்ளேசிங் அஸ்வின் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் வாஷி அண்ட் தென் ஜடேஜாவ ரீப்ளேஸ் பண்றதுக்கு லெஃப்ட் ஆர்ம் வந்து அக்சர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் ஆமா. ஏன்னா ஐ திங்க் இந்த போஸ்ட் அஸ்வின் ஜடேஜா எரா பாலிங் மட்டும் பத்தாது. கொஞ்சம் பேட்டிங் தேவை. நம்ம லைட்டா அடிக்ட் யா ஆயிட்டோம் யா இப்போ அதுக்கு. யா. அவங்க லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன்க்கு. ஆமா ஓகே. ஐ கண்டிப்பா. திங்க் புரிஞ்சு எடுத்துட்டோம்னு நெனைக்கிறேன். சீரிஸ. நம்ப லைட்டா எஸ்ஆர்எச்ன்னு டச் பண்ணோம். ஸோ அப்படியே நம்ப மூவ் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணலாமா? திஸ் டெஃபனட்லி ஆ சொல்லுங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடலாமா? காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண நேரம் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ரைட். ஆஹா! ஓகே. நீங்க வந்து இப்போ ஓகேவா? இல்ல பாட்காஸ்ட்ல கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. இங்க ஆமாமா. வந்து இத வந்து நம்ம இவர் காஸ்டியூம் ரெடியா சேஞ்ச் வச்சு போட்டுறலாமா? ஓகே. இப்போ ஸ்ரீனி வந்து ஆல்ரெடி yellowல மாறிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி என்ட்ட ஆரஞ்ச் கிட் என்னோடது இல்ல எஸ்ஆர்எச்து. ஓகே. உங்க தல அன்புடன்ல இறங்கிட்டாரு. ஆமா. எங்க தல அன்புடன்ல இறங்கிட்டாரு. அதுல நெறைய சொல்லுங்க. பேருக்கு டவுட் என்னன்னா, இது நம்ப 2024ல இருக்குமா? இல்ல நம்ப 2004ல இருக்குமான்னு ஒரு சின்ன டவுட். அவர் ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் பார்க்கும்போது, என்ன வயசானாலும் அழகும், ஸ்டைலும் உன்ன விட்டு போகாதுன்னு அவங்க யா. ரம்யா கிருஷ்ணா சொன்ன மாரி, நீலாம்பரி சொன்ன மாரி தான். இவரு கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் மாரி இவர் ரிவர்ஸ்ல ஏஜ் ஆயிட்டு இருக்கிற மாரி இருக்கு இவரு. தோனிய பார்த்தா. ஆமா. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுதான் வந்து இது வந்து இதுதான் கடைசி ஐபிஎல் அவருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும். வி வில் அடுத்த நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து இன் டெப்த்தா போவோம். பட் இது வந்து ஒரு கடைசி ஐபிஎல் அன்புடன்ல. அ எங்களுது அந்த பக்கம் இருக்கட்டும். உங்களுது சொல்லுங்க. ஏன் வந்து உங்களுக்கு ஒரு இந்தியன் கேப்டன் இந்தியால உங்களுக்கு யாருமே இல்லையா கேப்டன் எடுக்கிறதுக்கு? நீங்களும் வருஷா நாங்க வருஷம் ஒரு ஃபாரினர கேப்டனா கொண்டு வரீங்க. இங் ஆமா. இப்போ எங்களுக்கு புது தல வந்து ஆமா. நாங்க தலைய மாத்திட்டே இருப்போம் நாங்க. டேவிட் வார்னர் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, ஒரே ஒரு ஒரு வேல இருந்துச்சுங்க. அந்த 2021 ஆக்ஷன்ல அவங்க பண்ண வேண்டியது. டேவிட் வார்னர் கூட விடுங்க. ஆல் தே ஹேட் டூ டூ இஸ் ரிட்டெயின் ராஷித் கான். ஆ. அவர அப்படியே வச்சிருந்தாங்கன்னா, சரி இந்தியா இல்ல. இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஆப்கானிஸ்தான். ஒரு நெறைய சிம்பத்தீஸ் ஆர் வித் தட் இஸ் பாப்புலரிஸ். நெனச்சு பாருங்க. ஹி ஹாஸ் த ஃபாஸ்டஸ்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் T20ல அவர் பாலிங்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பாலிங் வந்து இவருக்கு விக்கெட் குடுக்காம விளையாடுறதே இப்ப நமக்கு போதும்னு தான் விளையாடுவாங்க ஆப்போசிஷன். பேட்டிங்ல வந்து ஹி ஹாஸ் அ ஃபாஸ்டஸ்ட் 5 பால் ஸ்ட்ரைக் ரேட். ம். வந்த முதல் 5 பால்ல ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். வந்த உடனே 6, 6, 4ன்னு அவருக்கு ஒரு வேல தான் இருந்தது. இவர ரிட்டெயின் பண்ணணும்னு. அன்பார்ச்சுனேட்லி கேன் மாமாவ ரிட்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ப பாலிண்ட்ரோம் மார்க்ரம். அவர் பேர எப்படி போட்டாலும் அதே தான் வரும். பட் ஐ திங்க் ஹி வாஸ் அ வெரி குட் பிக். ஆனா இப்போ பார்க்கணும். இப்போ பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க. புது தலையா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ இதெல்லாம் பிரச்சனையே இருக்கக்கூடாது. எஸ்ஆர்ஹெச்‌க்கு நம்ம அகைன் நம்ம பிரிவியூல நம்ம பேசுவோம். பட் அதுக்கு ஒரு ஸ்னீக் பீக் குடுக்குற மாரி ஒரே ஒரு வேர்ட் சொல்லணும்னா, ஹெட் ஏக். அதுதான் நடக்க போகுது. எஸ்ஆர்ஹெச்‌க்கு டிராவிஸ் ஹெட் எடுத்தாங்க. அவர் தான் இந்த வருஷம் ஹாரி ப்ரூக் மாரி நெறைய அந்த ஹெட் தான் ஹெட்டேக் குடுக்க போறாருன்னு தோணுது. இந்தியன் கேப்டன் எ உங் ஒரு ரெசிபி ஆஃப் சக்சஸ் அகைன் எம்ஐ பாருங்க, சிஎஸ்கே பாருங்க, கேகேஆர் பாருங்க. மினிமம் 2 ம். சாம்பியன்ஷிப் ஜெயிச்சவங்க. ஜிடி. ஒரு இந்தியன் கேப்டன் நீங்க எடுத்தா தான் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் மேல கீழ இருந்தாலும் யூ நீட் 7 இண்டியன்ஸ். ஸோ அவர் என்னைக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் உங்க டீம்க்கு.
ஆமா. அந்த சான்ஸ் வந்து 2021 ஆக்ஷன்ல ஐ திங்க் கண்டிப்பா அங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அங்க. ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் இருக்கிற மாரி யாரையாவது எடுத்திருக்கலாம். பட் பார்ப்போம். இந்த தடவ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ம். இன்ஃபாக்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம வந்து வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள நம்ம 2 பார்ட் சீரிஸா நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம் எல்லா டீம்ஸுமே. அஃப்கோர்ஸ் அதில எஸ்ஆர்ஹெச் என் டீம் அண்ட் உங்க எல்லார் டீம் சிஎஸ்கே. அதில வந்து கண்டிப்பாவே நம்ம டீப்பாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற ஏதாச்சும் இருக்குங்களா நியூஸ்ல? அம் நான் மிஸ் வேற பண்ணது? ஏதாச்சும் நியூஸ்ல இருக்குங்களா? அப்டின்னா வந்து அது இதுவும் வந்து எங்க சிஎஸ்கே சம்மந்தப்பட்டது தான். எங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லாரும் ஃபார்ம்ல வராங்க. அம் ஏற்கனவே வந்து நம்ம போன பாட்காஸ்ட்ல பேசினோம். செஞ்சுரி அடிச்சு அ லார்ட் தாக்கூர் வந்து மும்பைய ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போய்ட்டாரு. இன்னைக்கும் அதே மாரி வந்து மும்பை வெர்சஸ் விதர்பா ரஞ்சி டிராஃபி ஃபைனல் நடந்துட்டு இருக்கு. அம் லார்ட் தாக்கூர் தான் வந்து அங்கேயும் வந்து ஒரு 75 அடிச்சாரு. ஸோ இஸ் கெட்டிங் இன்டு லைக் ரிதம் ஃபார்ம்ல வந்து ஐபிஎல்க்கு ரெடியாகி வராரு லார்ட் தாக்கூர் சிஎஸ்கேக்கு வரதுக்கு. ஸோ இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து அந்த அந்த மும்பை வெர்சஸ் விதர்பா. Um, Mumbai have been like not very good at batting, but I think ரஹானே வந்து ஃபுல் ரஞ்சி டிராஃபி விட்டுட்டு இப்போ கடைசியா வந்து ஃபார்ம்ல வராரு. ஃபைனல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 58 அடிச்சு ஒரு 200 ரன் இப்போ தான் வராரு. ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரஸ்டிங் மேட்ச். இன்னொரு வந்து நீங்க இப்போ உங்க கேப்டன் சொன்னீங்க. அது ஒரு சைடு. செம்ம மேட்ச் நேத்திக்கு. லைக் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா சொல்றீங்களா? ஆமா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. உங்க கேப்டன் வந்து கடைசியில வந்து வச்சு செஞ்சுட்டாரு நியூசிலாண்ட. அவரும் வந்து ஃபார்ம்ல வராரு. அந்த பக்கம் எங்க ஆளுங்க 2 பேர் வந்து மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம்ல வந்துட்டாங்க. உங்க ஆள் வந்து இங்க வந்து நல்ல பேட்டிங் ஃபார்ம், பவுலிங் ஃபார்ம்ல இல்ல. பேட்டிங் ஃபார்ம்ல வந்துட்டாரு. ஸோ அதான் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னும் ஒரு 10 நாள் எல்லாருமே வந்துட்டு போறாங்க. இறங்கி களத்துல இறங்கி ஆரம்பிக்கலாமா? நீங்க சொல்ற மாரி வந்து ஐபிஎல்ல. ஆமா. ஓகே. ரியல் கிரிக்கெட் கார்னிவல் ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ ஜஸ்ட் போறதுக்கு முன்னாடி திருப்பியும் சின்ன விண்ணப்பம். யூடியூப்ல இருந்தா அந்த லைக் பட்டன் அப்படியே தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் அது இது என்னென்ன பட்டன்லாம் என்னென்னலாம் இருக்கோ அந்த அந்த எல்லாத்தையும் தட்டி ஆமா. விடுங்க. அந்த டிஸ்லைக்க தவிர முடிஞ்சதுன்னா. அஃப்கோர்ஸ் பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா, ரேட்டிங் குடுங்க, ரிவ்யூ குடுங்க. ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க வாரம் வாரம் உங்களோட உங்க டீ கடை நண்பர்களாக இப்போ ஆல்ரெடி டீ கடைலாம் நெறையா குறைஞ்சு போச்சு. ஸோ ஆனா அந்த டீ கடை நண்பர்களாக நீங்க வந்து எங்கள ஏத்துக்கலாம். அதே மாரி வந்து அதே ஃபார்ம்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம் ஐபிஎல் ப்ரிவ்யூவோட சந்திக்கலாம். எபிசோட முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில். தன்னோட கண்ட்ரிக்கு டெபியூ டெஸ்ட்லேருந்து 100th டெஸ்ட் வரைக்கும் ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து விளையாடின ஒரே ஒரு பிளேயர் மிஸ்டர் பேஸ் ஹிம்செல்ஃப், பிரெண்டன் மெக்கலம் ஃப்ரம் நியூசிலாந்து.